Hi friends, welcome to KMate Gate's Education. So first question pathina, in the system represented by the following block diagram, the noise at the output is 0, the value of the x is the value of the x. So idu evaluate ketirukkaga. So the output with respect to noise is the transfer function. So c by n evala. ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், அவங்க என்ன வேணாலும் கொடுக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் கொடுக்கட்டும், டினாமினேட்டரில் சேம், தட் ஈக்குவல் டு மேசன்ஸ் கெயின் ஃப்ரம் ஃபார்முலா பிரகாரம் 1 மைனஸ் சம் ஆஃப் லூப் கெயின்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ் மைனஸ் சம் ஆஃப் 3 நான் டச்சிங் லூப்ஸ், அது சேம். ஓகேவா? ஸோ இதில் எந்த மாற்றம் இல்லை, அவன் என்ன வேணாலும் கொடுங்க. ஸோ சி பை என் ஈக்குவல் டு 1 மைனஸ் டினாமினேட்டர் வந்து பார்க்காதிய, இந்த சி பை என் பார்க்காதிய, நார்மலாக வந்து பாருங்கள் என்னென்ன லூப் இருக்குது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு லூப்பு. ஓகேவா? இது ஒரு லூப்பு. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இங்கிட்டு வருது. ஸோ 1 minus 2 இன்னும் ஏதாச்சும் லூப் இருக்கா? ஸோ இது இப்படி போய் ஸோ இது இங்கே வருது. ஸோ இட் இஸ் நாட் ஏ லூப். ஸோ இன்னும் ஏதாச்சும் லூப் இருக்கா பாருங்கள். இன்னொரு லூப் இல்லை. ஸோ 1/2. ஸோ ஃபார்வர்டு பாத் சி பை என் ஃபார்வர்டு பாத் பார்த்தீங்கன்னா சி பை என். ஸோ என்லேருந்து ஃபார்வர்டு பாத், இது ஒரு ஃபார்வர்டு பாத் ஜி அண்ட் another ஃபார்வர்ட் பாத் ஏதாச்சும் இருக்கா? ஸோ இங்கேருந்து இப்படி போய் இப்படி வருது. ஓகேவா? ஸோ 2 நோட்ஸ் வரல பாருங்கள். இந்த நோடு இங்கே எங்கே இன்ட்ராக்ட் ஆகல. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஜி. ஸோ 2gx ப்ளஸ் 2gx கரெக்டாக? ஸோ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு ஜி, எங்கே மைனஸ் இல்லை. ஸோ அந்த அப்சர்வேஷன் பண்ணால் இங்கே சம்மிங் பிளாக்கில், ஸோ இங்கே எந்த சம்மிங் பிளாக்லையும் மைனஸ் இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஜி. ஸோ 2gx திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இது வந்து என்ன ஆகும்? ஜி ஈக்குவலுக்கு 0 ஆகணும். So output to the noise is 0. Noise at the output is 0. ஓகேவா? So g plus 2gx equal to 0. So g into 1 plus 2x equal to 0. 1 equal to minus 2x. X equal to minus half. That equal to minus 0.5. So answer வந்து minus 0.5. ஓகேவா? ஸோ அவுட்புட் டியூ டு நாய்ஸ் இஸ், நீங்கள் பாருங்கள், அவுட்புட் டியூ டு நாய்ஸ் இஸ் 0. அவுட்புட் டியூ டு நாய்ஸ் இஸ் 0. ஸோ அவுட்புட் டியூ டு நாய்ஸ் இஸ் 0. அவுட்புட் ஈக்குவல் டு 0. ஸோ அவுட்புட் ஈக்குவல் டு 0 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ அவங்க எப்படி வேணாலும் பிளாக் டயக்ராம் கொடுக்கட்டும், டினாமினேட்டரில் ஒன்று சேஞ்ச் ஆகாது. ஸோ நியூமினேட்டரில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அவுட்புட் என்ன, இன்புட் என்ன. இன்புட் வந்து நாய்ஸ், அவுட்புட் வந்து சி. இங்கே நான் ஆர் இல்லை இன்புட். ஓகேவா? ஸோ இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் தி சிஸ்டம். ஓகேவா? ஸோ சிஸ்டம் வித் இன்னர் லூப் இஸ் ஸ்டேபிள் ஃபார் -10 less than k less than. ஸோ இது இன்னர் லூப். ஓகேவா? ஸோ இந்த இன்னர் லூப் வந்து ஸ்டேபிள் ஃபார் -10 less than k less than 10. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, த ரேஞ்ச் ஆஃப் தி கே ஃபார் தி சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இஸ் டோட்டல் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் வித் இன்னர் லூப் வந்து stable for certain range of parameter கொடுத்துட்டாங்க. So then the range of the k for the stability of the total system. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் இஸ் k by s into s plus 1. k by s into s plus 1. ஸோ இந்த லூப் இல்லை, இது ஒரு லூப் தான் இருக்கும். g equal to k by s plus s into s plus 1. So what happens? 1 plus gh என்ன ஆகும்? So s into s plus 1 plus k. So s square plus s plus k. ஓகேவா? So s square s power 0 1 k and you have a 1 here and you have a k here. ஓகேவா? systems to be stable for k greater than 0. ஸோ இப்போ வந்து இன்னும் இந்த லூப் கூட கன்சிடர் பண்ணுறேன். என்ன ஆகுது? k by s into இந்த லூப் என்ன சிம்பிளிஃபை ஆனால் என்ன ஆகுது? k by s plus 1
plus 1 by k by s into s plus 1. So k by s square plus s plus k. So இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது total inner loop system, இது total inner loop system. So இப்போ பாருங்க 1 plus k s square plus s plus k equal to 0, s square plus s plus 2k greater equal to 0. ஓகேவா? So s square s power 1 s power 0 1 2k 1 2k 1 2k. Okay, so for the systems to be stable 2k greater than 0. So 2k greater than 0, 2k greater than 0. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா so கொஞ்சம் clear observe பண்ணுங்க. இங்க வந்து k, இங்க பாத்தீங்கன்னா k greater than 0, k greater than 0. ஓகேவா? so இங்க பாத்தீங்கன்னா 2k greater than 0, 2k greater than 0. So for inner loop k greater than 0, for external loop you have a 2k greater than 0. For example k inge some value irunchu, for example I have some value. Okay va? So k greater than x. So inge pathina 2k greater than x, sorry k greater than x by 2. So enna agudhu half agudhu, half ஆகுது. ஸோ டோட்டல் சிஸ்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு லூப் இருக்கிறப்ப சிஸ்டம்க்கு வந்து இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டைரெக்டாக வந்தால் சால்வ் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்தால் ஒரு பிரச்சனை இல்லை, டைரெக்டாக வந்தால் ஆன்சர் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த ஃபஸ்ட் சிஸ்டம்க்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ரீஜன் கொடுத்துட்டா இந்த ஒரு லூப்புக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு லூப் ஆட் பண்ணால் the stability range வந்து by 2 ஆகும். ஸோ ஆன்சர் வந்து -5 less than k less than 5. ஸோ ஆப்ஷனில் ஒன்றுமே இல்லை, ஆன்சர் இஸ் டி. ஸோ ஒரு வேளை -5 less than k less than 5 கொடுத்தா ஆன்சர் அது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாளைக்கு இந்த கொஸ்டின் டைரெக்டாக வந்தால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ரேஞ்சோட ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டா இன்னொரு லூப் ஆட் பண்ணால் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் மேலே தான் வரும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் 10 plus e power minus 2t plus e power minus 3t sin 4t plus sin 60 into u of the steady state response of the system என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பேசிக் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ exponential terms are all transient terms. So இது neglect பண்ணா steady state terms are 10 and sin 60. So 10 plus sin 60. So confusion right? பாருங்க, the response of the system வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் ரொம்ப ஃபெமிலியராக இருப்பீங்க. ஸோ ஐ ஹோப். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா k by s plus 1. ஓகேவா? ஸோ k into e power minus t. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா the response is k into e power minus t ரெஸ்பான்ஸ் வந்து இது. ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் இது? transient ரெஸ்பான்ஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ transient வந்து லீனியராக எக்ஸ்போசிங் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீஸும் பண்ணோம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இஸ் அ transient ரெஸ்பான்ஸ். கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ போல்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோ வேணாம், அது அவ்வளோ டெப்த் வேணாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 10 வந்து 10 into suppose 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 into u of t. So 10 into 1. So u of t or இப்படி எடுத்துக்கங்க. So it is a constant steady state response. ஓகேவா? e power minus 2t. So e power minus 2t is a transient response. ஓகேவா? e power minus 3t into sin power minus t பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வரும். the response is right. ஸோ இட் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஜென்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கு போகுது. அவங்க கேட்டது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா sin 60 யூ ஹேவ் எ கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் எ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் இருக்கிறது பூரா டிரான்ஜென்ட் டேர்ம்ஸ் ஒன்று நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இவ்வளோ டெப்த் தியரி நமக்கு தேவையில்லை. நாளைக்கு எக்ஸாமில் exponential terms in the transient terms, constant term and remaining exponential term இல்லாததெல்லாம் steady state terms. ஆப்ஷன் வந்து D, 10 plus sin 60. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் ஹால் போனோடனே லிமிட் t tends to infinity. நம்ம பண்ணுறது என்ன பண்ணுவோம்? கான்செப்ட் நான் வந்து சொல்லலை உங்களுக்கு இங்கே. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எக்ஸாம் போனோடனே ஸ்டெடி ஸ்டேட் கேட்டால் லிமிட் t tends to infinity 10 e power minus 2t
e power minus 3t sin 4t sin 6t ஓகேவா ஸோ இப்படி போடுறோம் ஸோ t tends to infinity பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுது e power 1 by e power 2t எடுத்துக்கலாமா ஸோ e power infinity 1 by infinity 0 ஸோ this exponential terms becomes 0 ஸோ இது 10 இது constant ஸோ sin 3t என்ன ஆகும் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி போய் ஸோ sin infinity ஸோ infinity இல்லை ஸோ ஆன்சர் 10 ஒன்று ஆன்சர் 10 வைப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் ஓகேவா ஸோ கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நான் சொல்கிறது நிப்பாட்டுறேன் ஓகேவா ஆன்சரை வந்து 10 + sin 60 ஓகேவா ஸோ யூ கேன் அப்ளை லேப்லாஸ் ஆல்சோ இட் இஸ் கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸ் ஓகேவா கான்செப்ட் தெரிஞ்சால் பார்த்தவொன்னே வச்சிடலாம் பார்த்தவொன்னே வச்சுட்டேன் பாருங்கள் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் இருந்துன்னா தூக்கி போட்டுருவேன் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ் இருந்தால் தூக்கி போட்டுருவேன் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொன்று தெரியுமா ஸோ e power minus 4t ஸோ என்னது இது வந்து போல் e power 4t so இது pole this pole lies in left of s plane this pole lies in right of s plane கன்ஃபார்ம் இல்லை தெரியலையா பாருங்க இப்போ பாருங்க so k by s plus 1 into s plus இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் I think you are familiar a by s plus 1 b by s plus 2 so s equal to minus 1 வைங்க so s equal to minus 1 வச்சா so k by s plus 1 s equal to minus 2 வைங்க minus 2 plus 1 minus 1 so k minus k by s plus 2 so நீங்கள் பார்த்தீங்கன்னா k into e power minus t minus e power minus 2t so இப்போ பார்த்தீங்கன்னா what is the poles minus 1 and minus 2 are the poles so what is the poles here minus 1 and minus 2 are the poles so இங்கே minus 1 வந்துச்சா இங்கே minus 2 this exponential terms represents the poles location so the poles lies on left half of s plane gives the tangent terms poles lies on left half of s plane gives the tangent terms okay va so poles lies on left half of s plane 1 plus s plus 1 e power minus t 1 plus s plus 2 e power minus 2t so the poles lies in left half of s plane gives the tangent terms so இதுக்கு மேலே டெப்த்து வேணும்னா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சொல்லணும் ஓகேவா ஸோ தேவையில்லை ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஐ திங்க் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன்டிகிரேட் பண்ணால் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இன்டிகிரேட் பண்ணால் ரேம்ப் இன்டிகிரேட் பண்ணால் பேராபோலா ஸோ சிமிலர்லி பின்னாடிக்கு வந்தால் பேராபோலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரேம்ப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இம்பல்ஸ் அவன் என்ன கேட்டிருக்காங்க இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஸோ d/dt ஆஃப் e power minus 2t equal to எவ்வளோ e power minus 2t into minus 2 so minus 2 into e power minus 2t எவ்வளோ வந்திருக்கு இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் A is the answer ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இப்படி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போனால் என்ன ஆகும் ஆன்சர் வந்து தப்பாகி போயிடும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணோம் இப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம போனால் இதுதான் பண்ணுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power d/dt of e power minus 2t e power minus 2t into e power minus t ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா e power minus 2t into u of t கொடுத்துருக்காங்க ஸோ d/dt of e power minus 2t into u of t apply uv rule so e power minus 2t into d/dt of ut plus d by u of t into d/dt of e power minus 2t ஓகேவா ஸோ இப்போ சால்வ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு என்ன வரும் ஸோ e power minus 2t ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இம்பல்ஸ் ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இம்பல்ஸ் ஓகேவா ப்ளஸ் e power minus 2t into minus t u of t ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் x of t into delta of t minus t naught equal to x of t naught into delta of t minus t naught so delta of t minus இங்கே 0 so delta of t minus 0 into e power minus 2t so எவ்வளோ ஆகுது t equal to 0 e power 0 is 1 so answer is delta of t minus 2 into e power minus 2t u of t
ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ உங்களுக்கு இது தெரியணும், சிக்னல் சிஸ்டம்ஸ் கூட தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு டெல்டா ஆஃப் டி மைனஸ் டி நாட் தட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி நாட் இன்ட்டு டெல்டா ஆஃப் டி மைனஸ் டி நாட். பட் இங்கே டெல்டா ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் 2t வந்துச்சு எனக்கு. வாட் இஸ் டி நாட்? இங்கே 0. இந்த 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இ பவர் 0 1. ஸோ டெல்டா ஆஃப் டி மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2t u ஆஃப் டி. ஓகேவா? I think hope you understand. So and you are familiar with control systems. ஓகேவா? உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the transfer function of the system கொடுத்துருக்காங்க. So then the initial value of the response to the unit step input. So initial value பார்த்தீங்கன்னா limit t tends to 0 f of t that equal to limit s tends to infinity s into f of s. அங்கே பார்த்தீங்கன்னா c of s by r of s equal to 10 into 1 plus 2s by b s plus c. transfer function கொடுத்துட்டாங்க. So c of s by r of s is a transfer function of the system is 10 into 1 plus 2s by bs plus 5. Okay, bs plus 5. So for unit step input c of s equal to 10 into 1 plus 2s bs plus 5 into 1 by s. So he asked limit t s tends to infinity. So limit s tends to infinity 10. If I take common s here, 1 by s plus 2. Okay, so s common எடுத்தேன், b plus 5 by s into 1 by s. So you get 10 by infinity equal to 0. I think the value of the b is independent of the g is absolutely wrong. Okay va? So இது absolutely wrong. நம்ம in example இப்படி ஃபாஸ்ட்டாக போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, limit s tends to infinity s into f of s. So limit s tends to infinity, what is f of s? நமக்கு 10 into 1 plus 2s by bs plus 5 into 1 by s. எதுக்கு n by s வருதுங்க? due to r of s unit step input. இந்த s கேன்சல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா limit s tends to infinity 10 into s காமன் எடுத்தால் 1 by s plus 2 s காமன் எடுத்தால் 1 plus so 5 by s plus b. கரெக்டாக? ஸோ இந்த s கேன்சல் ஆகும். ஸோ லிமிட் s tends to infinity இந்த 0 ஆகும், இது 0 ஆகும். ஸோ 20 by b. ஸோ என்ன சொன்னால் யூனிட் ஸ்டெப் இஸ் யூனிட்டி. ஸோ b equal to 20. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஹால் போகிறப்ப இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எக்ஸாம் ஹாலில் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி 1 மார்க் போயிருக்கு, 1 மார்க்னால வேலையும் போயிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the unit ramp response of the first order system in the steady state is t minus 0.5. யூனிட் ரேம்ப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ் இந்த டைம் கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் சி ஆஃப் எஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் 1 by 1 plus s tau இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிமிலர்லி சி ஃபார் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு omega n square plus s square plus 2 zeta omega ns plus omega n square இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ். ஸோ 1 by 1 plus s tau into 1 by into r of s, that is 1 by s square. ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணால் t minus tau வரும் பாருங்கள், t minus tau வரும். ஸோ கம்பேரிசன் பண்ணுங்கள், t minus 0.5க்கு tau equal to 0.5 seconds. ஓகேவா?
ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பாருங்கள் t மைனஸ் டவ். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுங்கள், கம்பல்சரியாக உங்களுக்கு t மைனஸ் டவ் வரும். ஸோ இந்த டவ் வந்து திஸ் டவ் 0.5 செகண்ட்க்கு ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிலே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 10 × e power minus 0.1 std by s square plus 4s plus 10 அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் தி டிடி கொடுத்துருக்காங்க. டைம் டிலே எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். டைம் டிலே எவ்வளோ? ஸோ டைம் டிலே பார்த்தீங்கன்னா 0.1 TD. ஸோ மைனஸ் 0.1 TD. இது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைம் டிலே, தட் ஈக்குவல் டு 0.5. ஸோ தட் ஈக்குவல் டு 0.5. ஸோ TD ஈக்குவல் டு ஸோ 0.1 TD. ஓகேவா? ஸோ 0.1 டிலே வந்து 0.1 TD தட் ஈக்குவல் டு 0.5. ஸோ TD ஈக்குவல் டு 0.5 by 0.1 தட் ஈக்குவல் டு 5/1. 5 seconds. டைம் டிலே இஸ் 5 seconds. ஆன்சர் இஸ் சி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிலே இது? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஸோ இந்த டிலே எவ்வளோ? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டிக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்டுக்கு எவ்வளோ? e power minus s t naught into x of s. x t naught into x of s எவ்வளோ டிலே? ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆஃப் டி வந்து சப்போஸ் எக்ஸ் ஆஃப் டி வந்து 0 1 இருக்குது. ஸோ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1 எவ்வளோ ஆகுது? ஸோ 1 ஆட் பண்ணுங்க. டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு 1. இந்த 1 ஆட் பண்ணுங்க. 1 1. ஸோ 1 2. ஸோ திஸ் இஸ் 1 2. ஸோ எவ்வளோ டிலே? இ பவர் மைனஸ். ஸோ இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 1. ஸோ இ பவர் மைனஸ் எஸ். ஸோ டிலே எவ்வளோ? 1. டிலே எவ்வளோ? 1. ஸோ இந்த டிலே ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இந்த டிலே ஈக்குவல் டு சிம்பிள் லேப்லாஸ் தான். ஸோ லேப்லாஸ் தெரிஞ்சால் ஸோ இது ஈஸி. ஓகேவா? ஸோ மைனஸ் எஸ் இந்த டி நாட் வந்து இந்த எஸ் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ பூரா இந்த டிலேக்கு ஈக்குவல். ஸோ இ பவர் மைனஸ் 0.1 STD டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எஸ் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ பூரா அந்த டிலேக்கு ஈக்குவல். எவ்வளோ டிலே? 0.5. ஸோ அந்த 0.5க்கு ஈக்குவல் பண்ண உங்களுக்கு 5 seconds வரும் ஆன்சர். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் சம் டிப்பிக்கல் இல்லை, சம் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போனோம்னா நம்ம வந்து சிம்பிளாக படிச்சுட்டு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க 2 மார்க்ஸில். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கை தூக்கிடுவோம், ஜாபு போயிடும். இப்போ ஒரு படித்தது அப்புறம் வேஸ்ட்டாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன்? ப்ராக்டிஸ் மோர் ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் எப்படி பண்ணுறேனோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப்பு லெக்சர் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? தேங்க்யூ.